இது நிறைய எளிய மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் இது பயன்படும். இந்த வீடியோவை இதுக்கு முன்னாடி நான் அதிகமாக ஷேர் கேட்டதில்லை. இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு நிறைய மக்களுக்கு தெரியவே தெரியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டா நிறைய மக்கள் இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம விழுப்புரத்துல புதுசா யுடையோட டைரக்ட் ஆதார் சேவை மையம் புதுசா நம்ம விழுப்புரத்துல ஓபன் பண்ணிருக்கோம். இதுல என்னென்ன சேவை பண்ணுவோம்னா, புதுசா இது வரைக்கும் ஆதார் கார்டு எடுக்காத குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் புதுசா ஆதார் கார்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் ஃபாரின் ரெசிடென்ட்ஸ் என்ஆர்ஐக்கு கூட நாங்க கார்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அநாத ஆசிரமத்துல அப்பா அம்மா இல்லாம இருக்க குழந்தைங்களுக்கு கூட நாங்க புதுசா ஆதார் கார்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, ஆதாரை புதுப்பிக்கிறது, ஆதார்ல ஆவணத்தை இணைக்கிறது, இது போன்ற சேவையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, ஆதார்ல ஏதாவது உங்களுக்கு திருத்தம் இருக்குன்னா, என்ன திருத்தம்னா பேர் திருத்தம், அட்ரஸ் திருத்தம், டேட் ஆஃப் பர்த் திருத்தம், ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்றது, உங்களோட ஜெண்டர் சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரியான சேவைகளையும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, உங்களோட ஆதார் கார்டு லாக் ஆயிடுச்சுன்னா நீங்க எங்கெங்கேயோ போய் அலைஞ்சிருப்பீங்க, உங்களால அது கார்டு அன்லாக் பண்ண முடியாது. அதையும் நாங்க அன்லாக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, உங்க ஆதார்ல என்ன பிரச்சனைனாலும் அதை நாங்க ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எங்களால முடிஞ்ச வரைக்கும். அதோட டைம் பீரியட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வித்தின் அ வீக்ல, ஒரு வாரத்துல நாங்க அதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பண்ற இந்த ஒரு ஷேர்னால எவ்வளவு பேர் ஆதார் கார்டுல எவ்வளவு பிரச்சனை வச்சுட்டு இருக்காங்க, அது எங்க போறது எங்க சரி பண்றதுன்னு தெரியாம எவ்வளோ இடங்கள் அலைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர்னால மேபி அவங்களோட பிரச்சனை தீர்ந்து அவங்க சந்தோஷமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த லொகேஷன் அமைஞ்சிருக்க இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விழுப்புரம் மாரியம்மன் கோயில் ஸ்டாப் பக்கத்துல இருக்கக்கூடிய வடக்கு தெருவில் தான்.